தூறல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் இங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் இங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. யார் ஃபோன்ல? அன்னோன் நம்பர். ஹலோ, யாரு? வேற யாரு? நான் தான். ஏய், நீ எதுக்காக கால் பண்ண? ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு பார்த்தேன். உங்க வாய்ஸ் ரொம்ப காட்டமா இருக்கு. அதுக்கான நேரம் வரும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன். டேய், நீ என்னடா எனக்கு குட் நியூஸ் சொல்றது? வளவளன்னு பேசாம விஷயத்துக்கு வா. இன்னைக்கு மேடம் ரொம்ப காட்டமாவே இருக்கீங்க. உங்க புருஷன் என்னை பத்தி ஓவரா போட்டு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். மேடம், நான் அவர் மேல கொஞ்சம் கோவமா இருக்கேன். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் என்னமோ அவருக்கு சும்மா சும்மா பூச்சாண்டி காட்டுறதா சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன நினைச்சு எந்த பயமும் இல்ல. என்ன பத்தின சீரியஸ்னஸும் புரியல உங்களுக்கு. நீங்க கூட பாருங்க, என்ன விஷயம்னு கேக்குறீங்க. நானும் எத்தனை தடவை தான் சொல்றது, உங்க ப்ராப்பர்ட்டியில பாதி எனக்கு கொடுத்துருங்கன்னு. ஆனா நீங்க செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி மசமசன் இருக்கீங்களே. அதான் உங்களை கொஞ்சம் மந்திரிச்சு விடலான்னு ஆசைப்பட்டேன். யூடியூப்ல நான் காமிச்சத உங்க புருஷன் பூச்சாண்டின்னு சொல்லிட்டாரு. அதான் ரகசியத்தை பூகம்பமா வெடிச்சு செதற வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், புரியும்படியா சொல்லு. சொல்றேன் கூல். உங்க புருஷன் கம்பெனியோட GM இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பென் டிரைவ கொரியர் மூலமா ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கேன். இந்நேரம் அது அவர் கைக்கு போயிருக்கும். அந்த பென் டிரைவ போட்டு பார்த்தாருன்னா நம்ம முதலாளி எப்படிப்பட்டவரு, அவர் தேவைப்பட்ட கொலையும் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு படத்தை ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் போட்டு காமிப்பாரு. அப்புறம் என்ன, அந்த விஷயம் மெல்ல மெல்ல வெளியில போகும். அப்படியே வெளியில போனா உன் புருஷன் உள்ள போக வேண்டி வரும்.
வச்சிரட்டுமா? ஏய் 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 shit. என்னாச்சு ரேணுகா? என்ன சொல்றான் அந்த ராஸ்கல்? அந்த வீடியோ ஆதாரத்தை பென்டிரைவ்ல போட்டு நம்ம கம்பெனி ஜிஎம்க்கு அனுப்பியிருக்கான். இந்நேரம் அவன் கைக்கு கிடைச்சிருக்கணும் வேற சொல்றான். என்ன நிஜமாவா சொல்ற? ஆமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உடனே நம்ம கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த பென்டிரைவை ஓபன் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஃபாஸ்ட். வாட் ஹேப்பன்? ச்சே, கால் அட்டன் பண்ணல ரேணுகா. நம்ம ஒண்ணு பண்ணலாம். கார்ல போயிட்டு இருக்கும்போது ட்ரை பண்ணலாம். வா. கம் ஃபாஸ்ட். கம் ஆன். என்னாச்சு ரேணுகா? போனை எடுக்க மாட்டேங்கிறான். ஷிட். ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி அந்த ஆள் எங்க இருக்கான்னு கேளு. GMV Group of Companies. ரேணுகா பேசுறேன். Good morning, madam. மேனேஜருக்கு கால் பண்ணா அவர் எடுக்கவே இல்ல. எங்க போயிருக்காரு? சார் கம்பெனி ரவுண்ட்ஸ் போயிருக்கார் மேடம். அவர் வந்ததோ எனக்கு உடனே கால் பண்ண சொல்லு. எஸ் மேம். கம்பெனில ரவுண்ட்ஸ் போயிருக்கானா? அவன் சீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிடலாம். எதுக்கும் அவன் செல்லுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க. ஷிட். கோ ஃபாஸ்ட். சீக்கிரம் போங்களேன். இந்த ஃபோன் வேற. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்ததா? எஸ் சார். அந்த பார்சல் எங்க? சார் இப்போ தான் சார் ஓப்பன் பண்ணேன். அதுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு. இப்போ தான் சார் இதை கனெக்ட் பண்ணேன். அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார், இல்லை. ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பண்ணால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்களா? நான் எந்த மாதிரி டென்ஷனில் கால் பண்ண தெரியுமா? சார் இல்லை சார், ஆக்சுவலாக நான் ரவுண்ட்ஸ் போகலான்னு போனேன் சார். ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு சார். எதா இருந்தாலும் இதை எடுத்து பதில் பேசிட்டு நீ. சாரி சார், இனிமேல் இந்த மிஸ்டேக் வராது சார்.
அது என் பேருக்கு வர வேண்டிய கவர். இல்ல சார். சார் ஆக்சுவலா அந்த கவர்ல என் பேர் தான் சார் போட்டிருந்தது. அது எனக்கு வர வேண்டிய கவர் தான். திரும்ப திரும்ப பேசுற. யூ ஷட் அப் பிளடி. பென் டிரைவ் எடுத்துட்டியா? மைண்ட் இட். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். கண்ணாயிரம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ண வட போச்சே. ராஸ்கல். அவன் எந்த அளவுக்கு நம்மள இழிச்ச வயன் நினைச்சிட்டு இருக்கான். எப்படி எல்லாம் அவன் நம்மள சுத்தல்ல விட்டுருக்கான். அவன இப்போ புரியுதா நான் ஏன் அவன்கிட்ட கோவப்பட்டேன்னு? அவன்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த பூகம்பமும் வெடிக்க போறது கிடையாது. அவன் உண்மையிலே நம்ம கிட்ட பூச்சாண்டி தான் காட்டுறான். அவனா? அவன்தான். எடு. ஹலோ. என்ன மேடம், காமெடி சீனை எல்லாம் பார்த்து சிரிச்சு வயிறு புண்ணாயிருச்சா? டேய், இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான 2 பேர்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத மறந்துடாத. எத்தனை நாளைக்குடா ஓடி ஒளிவ? மவனை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ மாட்டுவடா. அன்னைக்கு தெரியும்டா எங்களை பத்தி. சொல்லுங்க மேடம், என்ன சித்திரவதை பண்ணி கொன்னுடுவீங்க அப்படிதானே? கருணாகரனாவது பொட்டுன்னு செத்துட்டான், ஆனா ஏன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆனா துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மத்த மேடம். நீங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் அதனால எனக்கு என்ன? ஊசி சின்னதுதான், ஆனா அது குத்துனா வலி பெருசுதானே? அதுவும் கண்ணுல குத்துனா அந்த ஊசி மாதிரி தான் நானும். நான் கேட்டதை நீங்க தரல, உங்க 2 பேர் கண்ணுல விரல விட்டு இல்ல, ஊசிய விட்டு ஆட்டிர மாட்டோம். ஆட்டி சரி மேடம், விஷயத்துக்கு வர்றேன். பூகம்ப மாதிரி ஒரு அதிர்ச்சி உங்களை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா சிரிச்சு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு தான் அந்த காமெடி சீன் எல்லாம் அனுப்புனேன். இப்போ உண்மையான பூகம்ப மையம் கொண்டு இருக்கிற இடம் எதுன்னு கேக்குறீங்களா? சாம்ராட்டோட பிய கதிர் வீடு. இப்போ உண்மையான பூகம்ப மையம் கொண்டு இருக்கிற இடம் எதுன்னு கேக்குறீங்களா? சாம்ராட்டோட பிய கதிர் வீடு. இந்நேரம் என் ஆளு கதிர் வீட்டுல அந்த பென் டிரைவை கொடுத்திருப்பான். கதிர் மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல எல்லாரும் அந்த வீடியோ காட்சியை பார்த்திருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்?
ஒருவேளை அந்த கதிர் வீட்டுல அந்த பென்டிரைவை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே உங்களை மிரட்டலாம்ல? என்ன ரெண்டு பேர்த்தோட பேச்சு மூச்சையும் காணோம்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தானே இருக்கு. நான் பேசுறத கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க? டேய் டேய், நீ ரொம்ப பேசுற. நீ சொல்லிட்டன்றதுக்காக அடிச்சு புடிச்சு கதிர் வீட்டுக்கு ஓடுவேன்னு நினைச்சியா? ஓடலன்னா எனக்கு என்ன? கதிர் வீட்டுல உன்னை பத்தின படம் ஓடும். அதுக்கப்புறம் சாம்ராட் காமெடி சீரியல் எல்லாம் பார்த்து உங்களுக்கே சிரிப்பு வந்திருக்காது. ஆனா அந்த பென் டிரைவ கதிர் வீட்டுல உள்ளவங்க பார்த்தா உங்க பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். டேய் 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 டேய், கட் பண்ணிட்டான். ரேணுகா, அவனுக்கு கால் பண்ணு. ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். கால் பண்ணாலும் அவன் பேச மாட்டான். அப்போ அவன் சொன்னான்றதுக்காக கதிர் வீட்டுக்கு போய் சொல்றியா? வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? அலைஞ்சு தானே தீரணும். முதல்ல கதிர் எங்க இருக்கான்னு கேளுங்க. ஹலோ சார். கதிர், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சார், அது வந்து ஆஃபீஸ் வேலையாக வெளியில் வந்திருக்கேன் சார். அது எந்த வேலையா இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு நேரா உங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு வர வேண்டிய பார்சல் மிஸ் ஆகி உங்களுக்கு வந்திருக்குது. பட் எனிஹவ், அந்த பார்சலை நீங்க பிரிச்சிடாதீங்க. நானே வந்து உங்க வீட்டில் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே சார், ஷியோர். சாரி அருணா, எம்டி ஏதோ முக்கியமான வேலையை என்ன கூப்பிடுறாரு. நான் இப்போ உடனே கிளம்பணும். ஷியோர், நீங்க கிளம்புங்க கதிர். தேங்க்ஸ். சாரி அருணா, தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நீங்க டென்ஷன் இல்லாம ஜாக்கிரதையா போங்க. சரி, ஓகே, பாய். பாய். அம்மா, ஒண்ணு மாத்தி ஒண்ணு சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே சாப்பிட்டா படிக்க மாட்டோம், தூங்கிடுவோம். அதனால என்ன, தூங்கி எழுந்ததும் படிங்க. அப்பவும் ஏதாச்சும் சாப்பிட தருவீங்களாமா? ஆமா, நீ பெரிய படிப்பாளி தான், நல்லா தெரியுது. சாப்பிடுறீ. கோடி. சரி, சாப்பிடுங்க. எடுத்துக்கோடி. Go fast. Idiot. கொரியர் மேம். கதிருங்கிறது என் அண்ணன் தான், என்கிட்ட கொடுங்க. ஓகே மேம். இதில் ஒரு சைன் போடுங்க. ஓகே, தேங்க்ஸுங்க. யார்கிட்ட வந்திருக்கு? என் அண்ணனுக்குடி. என்னவா இருக்கும்? தெரிஞ்சுக்கலன்னா மண்டியை வெடிச்சிடும் போல இருக்கே. என்னடி யோசிக்கிற? பிரிச்சுதான் பாத்துறேன். சேச்சா, அடுத்தவங்களுக்கு வந்ததை பிரிச்சு பாக்குறது அண்ணாகிரிகொண்டி. என்னடி யோசிக்கிற? அடுத்தவங்களோட பிரிச்சு பாக்குறதாண்டி அண்ணாகிரிகம். என் அண்ணன் தானே, நான் பார்க்கலாம்.
கவிதா இதை பிரிக்க கூடாது. ஏன் பிரிக்க கூடாது? கவிதா பிரிக்க கூடாது, குடு. இதுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? நான் பிரிப்பேன். கவிதா இது சீரியஸான மேட்ரு. பிரிக்காத, குடு. குடு என்ன? கதிர், அது என்ன கவர் அப்படி? உன் பேருக்கு வந்தது தானே, அதை பிரிச்சா என்ன தப்பு? வாங்க சார், உட்காருங்க சார். கொரியர் வந்ததா? வந்திருக்கு சார். ஒன்றும் பிரித்து பார்க்கலையே? இல்லை சார். உட்காருங்களேன், காஃபி போட்டு கொடுக்குறேன். இல்லம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும், அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு. கதிர், இது எனக்கு வர வேண்டிய கொரியர், மாற்றி ஏதோ அனுப்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் வேலையை பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ. அண்ணா, அந்த கவர்ல அப்படி என்னதானா இருக்கு? தெரியலையே. உன் பேருக்கு வந்ததை அவங்க எப்படி நான் வாங்கிட்டு போலாம்? அதான் சொன்னாரே, அவருக்கு அனுப்ப வேண்டியதை எனக்கு அனுப்பிட்டாங்கன்னு. அவர் பேரும் உன் பேரும் ஒரே மாதிரியா இருக்கு? இல்ல அவர் வீட்டு அட்ரஸும் இந்த வீட்டு அட்ரஸும் ஒண்ணானா? மாறி வரதுக்கு நம்ம அட்ரஸுக்கு தானே கரெக்டா வந்திருந்தது. நான் அவரோட பிஏங்கிறதால ஒருவேளை அவருக்கு அனுப்ப வேண்டிய கவரை எனக்கு அனுப்பியிருக்கலாம், எனக்கு அனுப்புன கவரை அவருக்கு போயிருக்கலாம். அப்படி எதுவும் அவங்க உங்ககிட்ட தரலையே. அப்படியே இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நீயே எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டியா? உன் எம்டியும் அவரோட ஒய்ஃபும் நம்ம வீடு தேடி வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா அண்ணா, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. எதுக்கும் நீ பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கதிர், கவிதா சொல்றதும் சரியாதான்டா இருக்கு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம், மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம், முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை, காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை, இசையோ கொஞ்சம் வசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.